ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில கிட்ட பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய கிட்ட இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இருக்க கிட்ட பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா, சப் ஆம்பு கிட்ட. உங்களுக்கு இந்த சப் ஆம்பு கிட்ட பார்த்தீங்கன்னா 4 ஃபெட்டு போட்ட சப் ஆம்பு கிட்ட. லெஃப்ட் ரைட்டு சிக்னல் உங்களுக்கு கொடுத்தா போதும், சப் அவுட் அதுலேயே வெளியே வந்துடும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப குட் ரிசல்ட், நல்லாயிருக்கும், தெளிவாகவும் இருக்கும். பேக்கில் உங்களுக்கு எஸ்எம்டி ஐசி சப்சோனிக் ஃபில்டர் இது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது உங்களுக்கு எல்லாம் 3 to 4 பிடி பேஸு ட்ரிபிள் தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு வித்தின் வால்யூம் கண்ட்ரோலில் வந்துடும். உங்களுக்கு லாக் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தோம் என்ன பார்க்க போகிறோம்னா, JBL சப்வூஃபர் ஃப்ரீ. இப்போ நீங்கள் பார்க்கலாம், JBL சப்வூஃபர் ஃப்ரீ 88 பியூர் லோ பாஸ் பேஸ் கிடைக்கிறது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு வாய்ஸ் வர வாய்ப்பு இல்லை. 100% இது உங்களுக்கு பேஸ் மட்டுமே வெளியே அவுட்புட் ஆகும். கிளியர் பஞ்சிங்காக இருக்கும். JBL சப்வூஃபருக்கு அந்த சப் ஆம்பு கிட்டுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு சப்வூஃபர் ஃப்ரீ கிட்டு பார்க்க போகிறோம். 2 ஐசி போட்ட கிட்டு. உங்களுக்கு இது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இதுவும் லோ பாஸ் லெவல் சூப்பராக இருக்கும். இதில் என்ன எக்ஸ்ட்ரானா சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் கெயினோடு இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். இதில் இந்த போர்டில் உங்களுக்கு சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி இருக்காது, ஆனால் கெயின் இருக்கும். அதனால் சூப்பராக உங்களுக்கு எந்த கெயின் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பியூரான 88 பேஸ் வெளியே வந்துடும். ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2 சேனல் ஆம்பு கிட்ட பார்க்க போகிறோம். பர் சேனல் உங்களுக்கு 125 வாட்டு. 2 சேனல் உங்களுக்கு சப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிட்ஜ் பண்ணலாம். இல்லை லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணால் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, இடமும் கம்மி தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம TDA 7297 ஐசி கிட்ட பார்க்க போகிறோம். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, உங்களுக்கு எல்லாம் இன்பில்டாகவே இருக்கும். 7805 பேஸு ட்ரிபிள் எல்லாம் இன்பில்டாகவே இருக்கும். காஸ்ட் வைஸ் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடத்துக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா இதை. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, JBL சப் ஆம்பு கிட்டு. இது உங்களுக்கு ஃபெட்டு மாஸ்ஃபெட்டு போட்ட கிட்டு. 4 ஃபெட்டு போட்டு பிரிட்ஜ் பண்ணி அவுட்டு. இதுவும் வெவ்வேறு, ரெண்டும் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். இது வேறு கிட்டு, இது வேறு கிட்டு. இது உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 350 வாட் RMS வேல்யூ. குட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, 4440 5 சேனல் கிட்ட பார்க்க போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு 2 சரவுண்டு, ஒரு சென்ட்ரு. இது மட்டும் ஸ்டீரியோ ப்ளஸ் உங்களுக்கு ரெக்டிஃபையரோடு வந்துடும். இன்பில்டாக 7805 வந்துடும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இது ரிசல்ட்டு மார்க்கெட்டில் இருக்க போர்டை விட நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய போர்டு வராது, சும்மா 2 சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும். நம்மகிட்ட இருக்க போர்டு உங்களுக்கு கிளியர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, டூயல் பவர் சப்ளை 3 சேனல் ஆம்பு கிட்ட பார்க்க போகிறோம். டூயல் பவர் -VCC கிரவுண்டு ப்ளஸ் VCC 3 சேனல் அவுட்புட்டு, 3 சேனல் இன்புட்டு. இது போர்டு பற்றி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, சின்னதாகவும் இருக்கும். இது கிளாஸ் D ஆடியோ மாடிஃபிகேஷன். இது ரொம்ப கிளியராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.